இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையான்பட்டு அனந்தபுரம் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்புகளை தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் நடவடிக்கையின் பேரில் வாய்க்கால் தூர்வாரப்பட்டு அடைப்புகள் சரி செய்யப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடையான்பெட் கொக்கு பார்க் பிரெஞ்ச் கார்னர் சந்திப்பின் அருகில் ஆனந்தபுரம் வழியாக வரும் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நின்றது. இது பற்றி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் கழிவுநீர் வாய்க்காலை பார்வையிட்டு அதை தூர்வார நடவடிக்கை எடுத்தார். அதன்படி பாலத்தின் அடியில் ஜேசிபி மூலமாக தூர்வாரப்பட்டது. தற்போது எப்பொழுதும் போன்று வழக்கமாக மழைநீர் அடைப்பு இல்லாமல் செல்வதால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்குவது நிறுத்தப்பட்டது. வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது தொகுதி செயலாளர் ஆறுமுகம், அவை தலைவர் கணேசன், பாண்டியன், முருகையன், ராஜா, தமிழ்தாசன், ராஜசேகர், தாமோராஜ், சந்தோஷ், சிவசங்கரன், குமார், பட்டாபி மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவை பாராமெடிக்கல் வரலாற்றில் முதல் முறையாக புதிய முயற்சியாக ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி கல்லூரியில் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஸ்ரீ சாய் குரூப்ஸ் உரிமையாளர் சுஹாந்திகா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ கார்த்திகேயன் மற்றும் எஸ். குமார், துணைத் தலைவர், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கினர். இந்த விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜின் இந்நாள் முன்னாள் மாணவ மாணவியர்கள் தங்களது பெற்றோர் உறவினரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் புதுச்சேரியில் பாராமெடிக்கல் கல்லூரியில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சாய் கம்யூனிட்டி காலேஜ் சார்பாக இந்த பட்டமளிப்பு விழா, இந்த விழா உங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இதுவரைக்கும் எந்த காலேஜிலும் இது மாதிரி நடக்கல, உண்மையா இல்லையா? அதனால உங்களுக்காக ஒரு சிரமப்பட்டு இந்த காலேஜை நடத்தி இந்த காலேஜ் ஆரம்ப விழாக நான் தான் ரிப்பன் கட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த காலேஜை ஆரம்பிச்சு இப்போ முடிவு பட்டமளிப்பு விழாக வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது முதற்கண் நம்ம கரஸ்பாண்டன் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மேலும் இந்த காலேஜை நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இந்த காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து பல தொந்தரவுகள் அவங்களுக்கு நடந்தது. ஒருத்தன் அட்ரஸை மாத்தன்றான், ஒருத்தன் எப்படி காலேஜ் நடத்துறீங்க பாக்குறான்றான். இது மாதிரி பிரச்சனை நிறைய இருந்து நான் சொன்னேன், இதெல்லாம் தைரியமா நடத்துமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டிங் இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஒரு வருஷம் ஆனாக்கா அவன் வேலையை பார்ப்பான். உண்டா இல்லையா? போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பதை கண்டித்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
இந்த நிலையில் இதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் JCM மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக JCM மக்கள் மன்றம் தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும், முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கையில் போலி மருந்துகள் குறித்து பதாகைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. வங்கக்கடலில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. மேலும் இந்த புயல் தொடர்ந்து 2 நாட்கள் நீடிக்கும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வணிகம் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்கின்ற மணிவேல் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோருக்கு தனது சொந்த செலவில் அரிசி, கோதுமை, பிரெட், பால் பாக்கெட், சர்க்கரை போன்றவை புயலால் பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்களுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் ஜெயக்குமார், துலசிங்க பெருமாள், ஜெயபால், திருபுவனை வெங்கடேசன், ஆண்டிப்பாளையம் ரவி, திருபுவனை மணிபால், களித்தீர்த்தால்குப்பம் காங்கிரஸ் பிரசன்னா, குழு தலைவர் மணிமாறன், அழகிரி, சீனிவாசன், நாகராஜன், பிரபாகரன், தங்கப்பாண்டியன், மணிமாறன், விஜி, திருபுவனை பரசுராமன், வெற்றி, புகழேந்தி, சீனிவாசன், திருமலை, சந்திரன், மதகடிப்பட்டு அமாவாசை, பழனி, திருவண்டார்கோவில் பெரியபேட் அருள்வண்ணன், அர்ஜுனன், நாகராஜ், பரசுராமன், கார்த்திக், சன்னியாசிக்குப்பம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்கின்ற மணிவேல் அவர்களை நரிக்குறவ மக்கள் நலத்திட்ட நாயகன் என்று கோஷமிட்டு மணிமாலை அணிவித்து வாழ்த்தினர். சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலையை அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் கைது செய்யாத அதிகாரிகளை கண்டித்தும் JCM மக்கள் மன்றம் முதலியார்பேட்டை தொகுதி சார்பில் தலைவர் குமார் தலைமையில் மரப்பாலம் சிக்னல் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலையை அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் கைது செய்யாத அதிகாரிகளை கண்டித்தும் JCM மக்கள் மன்றம் முதலியார்பேட்டை தொகுதி சார்பில் தலைவர் குமார் தலைமையில் மரப்பாலம் சிக்னல் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசை கண்டித்தும் JCM மக்கள் மன்றம் சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் குமார் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள் பெருமாள் என்கின்ற முருகன், அம்மா ஆறுமுகம், உப்பளம் தொகுதி வெங்கடேஷ், தீபக், சூர்யா, ராக்கி, மகேஸ்வரன், பாபு, மகளிர் அணி திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய வாய்க்கால் பகுதியில் நடைபெற்று முடிந்த பாலம் பணிகள் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபல் கென்னடி அவர்கள் மார்ச் மாதத்தில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய வாய்க்கால் பகுதியில் நடைபெற்று முடிந்த பாலம் பணிகள் திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மார்ச் மாதத்தில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. NPCC ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வாய்க்காலின் மேற்கு பகுதியில் சுமார் 6 அடி அளவில் ஒரு இடைவெளி இருப்பதால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் தவறாக பயன்படுத்தும் சூழல் உருவாகி வந்தது. மேலும் அங்கு குப்பை மற்றும் மண் கொட்டப்பட்டதால் சுகாதாரமற்ற
தடுமாற்றமற்ற நிலை ஏற்பட்டு இருந்தது. இந்த தகவல் அறிந்த உடன் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று பாலம் மற்றும் சுற்றுப்புறத்தை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், நகராட்சி வருவாய்த்துறை அதிகாரி பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அந்த பகுதியை உடனடியாக சுத்தம் செய்து நடைபாதை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆய்வின் முடிவில் எடுக்கப்பட்டது. மேலும் பெட்டி செமினார் பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்கள் சாலையோரத்தில் தங்கி உணவு உட்கொள்வதால் சிரமம் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து நிழலிட வசதி ஏற்படுத்தினால் பாதுகாப்பாக சுகாதாரமாகவும் ஏற்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை வழங்கினார். பணிகளை தாமதமின்றி விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் மாறன், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம், அபிஷேக பொடி போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, ஒதியம்பட்டை சேர்ந்த செல்வகுமார், அன்னை இந்திரா, லேப் உரிமையாளர் ஆகியோர் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காஞ்சி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அரும்பார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் முதலமைச்சர் மௌனம் காப்பது கண்டித்து வில்லியனூரில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் பூக்கடை ரமேஷ் தலைமையில் கண்களில் கருப்பு துணி கட்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக
சிபிசிஐடி போலீசாருக்கு புகார் கிடைத்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து கடந்த வாரம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக சட்டமன்றம் அருகே சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் போராட்டம் நடைபெற்றது. மேலும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அதனை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஜேசிஎம் மன்றம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் தென்கோபுர வீதியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போலி மருந்து குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும், முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள பழைய அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜையில் அதிமுக மாநில பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பழைய அங்காளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவில் கோவிலுக்கு நிர்வாகத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப தானியாங்கி மின்சார இயக்கத்தின் தேவையான இன்வெர்டர் பேட்டரியை தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகம் சார்பில் ரவி பாண்டுரங்கனுக்கு மாலை மரியாதை செய்து கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், தட்சிணாமூர்த்தி, அன்பு, செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் திருக்கோவிலில் மகா உற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு 22ஆம் ஆண்டு மகா உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கன்னிமூல கணபதி பூஜை, மஞ்சமாதா, பெரிய கருப்பு, சிறிய கருப்பண்ணன், கருப்பாயி சுவாமி பூஜை, தர்மசாஸ்தா ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜை, கலச வழிபாடு, கோவிலில் உட்பிரகாரம் சுற்றி வந்து சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனுக்கு வெள்ளி கவசம் சாற்றி மகா தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவ கொடியேற்றமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அன்பரசன், சூப்பர் அன்புமணி, கிருஷ்ணமூர்த்தி, சாமிநாதன், அருள், அரசன், குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஐயப்பன் சேவா சங்க உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போலி மருந்து விவகாரத்தை கண்டித்து மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் தொகுதி தலைவர் கண்ணபிரான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன் போலி மருந்து தொழிற்சாலை மூலம் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விநியோகிக்கப்பட்டது. இதனை கண்டுபிடித்து மத்திய புலனாய்வு துறை மூலம் வழக்கு பதிவு செய்து தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது.
அது தொடர்பாக புதுச்சேரி மாநிலம் முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்றம் சார்பில் கோரிக்கை எடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் கிராமத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்தும் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஜேசிஎம் நிர்வாகிகள் மோகன், நாகராஜ், அரசு, சூர்யா, நேதாஜி சுபாஷ், ராம்குமார், கௌர் சுபர்ணன், அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏழை எளிய குடும்பங்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. அதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிசிபி நகர், சண்முகா நகர், அம்பேத்கர் நகர், காக்காயந்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ், கருணாகரன், யுவராஜ், ஆறுமுகம், கலையரசன், நாகமுத்து, சாமிநாதன், ராஜாராம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காக்காயந்தோப்பு சீனிவாசா கார்டனில் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த காக்காயந்தோப்பு சீனிவாசா கார்டன் உள்ளது. சுமார் 135 குடும்பங்கள் வசிக்கும் இங்கு கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் இல்லை. இந்த குடியிருப்புகளை அரசிடம் ஒப்படைக்காமல் குடியிருப்பு வாசிகளே அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொள்கின்றனர். இந்த நிலையில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் தேங்கி சாலையில் வழிந்தோடியது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நேரில் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வில் தனியார் வசம் உள்ள இந்த குடியிருப்புகளை முறையாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுடன் பேசி கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஆய்வின் போது கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடன் இருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் சட்டநாள் விழா. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் சட்டநாள் விழா அரசமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு திரு BN பிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு தனசேகரன் அவர்கள் தலைமை ஏற்று உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் திரு வெங்கடாஜலபதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் திரு நாராயணசாமி அவர்கள், பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்டம் குற்றவியல் முதன்மை அரசு வழக்கறிஞர் திரு TS சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு திரு BN பிரகாஷ் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயனையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம், இனம், மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம். ஏனென்றால் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அண்டை நாடுகள் தங்களது அரசியலமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்ப பெற்று புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர்.
ஆனால் இந்திய நாடு கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டத்தை ஒரு முறை கூட திரும்ப பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பின்னிட்டு சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் முனைவர் திரு வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரை கூறினார். மகாத்மா காந்தி போறாரு, டாக்டர் அம்பேத்கர் போறாங்க, எல்லாரும் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஜின்னா, முகமது அலி ஜின்னா. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே இவங்க என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் சொல்றாங்க, ஆல்ரைட், நம்ம இந்தியன் லீடர்ஸ் என்ன தெரியுமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டன் கிட்ட, எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்ன தெரியுங்களா? பிரிட்டனுடைய ஆட்சியின் கீழே தான் நாங்கள் இருப்போம், ஆனால் நமக்கே நம்ம கவர்மெண்ட் இருக்கும், அவர் ஓன் கவர்மெண்ட் வில் பி தேர். அவர்களை ஆட்சி செய்தார்களோ அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ்னு கொடுப்பாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ்னால் உங்களுக்கு உள்ளாட்சி வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் மிலிட்ரி வந்து பிரிட்டன் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ வி வேர் ஆஸ்கிங் ஃபார் டொமினியன் ஸ்டேட்டஸ். புதுச்சேரி மாவட்டம் இளைஞர் விழா தேசிய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மீரா யுவ பாரத் சார்பில் 15 வயது முதல் 25 வயது வரம்புடைய இளைஞர்களுக்கு தங்களின் திறமையை வெளிப்படுத்த மாபெரும் வாய்ப்பினை மாவட்ட இளைஞர் விழா வழங்கி மகிழ்கிறது. 15 வயது நிரம்பிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களின் திறமைகளை, புதுமை, பேச்சாற்றல், பங்களிப்பு அனைத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் தொடக்க விழா 2/12/2025 செவ்வாய்க்கிழமையன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரி முருங்கம்பாக்கம் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி கலைவாணி பாண்டியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நாட்டு நலப்பணி திட்ட மாநில திட்ட அதிகாரி மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள் நோக்க உரையாற்றினார். விழாவிற்கு தலைமையேற்று அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் தலைமை உரையாற்றி இளைஞர்களை வாழ்த்தி பேசினார். இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத் துறையில் துணை இயக்குனர் திரு வைத்தியநாதன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் திரு அர்சா அவர்கள் முன்னிலை வகித்தார். நாட்டு நலப்பணி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தேசிய இளைஞர் விழா 2026 மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன் அவர்கள் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவில் தேசிய விருது பெற்ற நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர் திரு தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்றன. குழு நடனம், தலைப்பு பாரம்பரியம் படைப்பாற்றல் இளைஞர் சக்தி. குழு பாடல், தலைப்பு பாரம்பரியம் படைப்பாற்றல் இளைஞர் சக்தி. ஓவிய போட்டி, தலைப்பு போதையில்லா இளைஞர்கள் அல்லது ஆரோக்கிய வாழ்வில் இளைஞர்களின் பங்கு. பேச்சு போட்டி, தலைப்பு நெருக்கடி நிலையும் அரசியலமைப்பு மீறலும். கவிதை போட்டி, தலைப்பு அரங்கத்தில் அறிவிக்கப்பட்டது. நடனம், இசை, கலை, இலக்கியம் மற்றும் திறன் மேம்பாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்டவை இதில் இடம்பெற்றன. இளைஞர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். மிக சிறப்பாக செயல்பட்ட போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்து வரும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டன. ஒவ்வொரு பிரிவு போட்டிகளுக்கும் தலா 3 நடுவர்கள் நியமிக்கப்பட்டனர். பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 நபர்கள், கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 நபர்கள், ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 நபர்கள், நாட்டுப்புற இசை போட்டி வெற்றி ஒரு குழு, நாட்டுப்புற நடன போட்டி வெற்றி பெற்ற ஒரு குழு என தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் வருகின்ற 7/12/2025 அன்று நடக்கிற மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்புகளை பெற்றனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.